இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த பாடத்திற்கு வரவேற்கிறேன். நம்ம பிலிப்பியர் கொலோசையர் புத்தகத்தை நாம் படித்து வருகிறோம். அந்த வகையில் முதல் 7 பாடங்கள் நம் பிலிப்பியர் புத்தகத்தை ஆராய்ந்து பார்த்து முடிச்சிருக்கிறோம். இந்த பாடத்திலிருந்து நம் கொலோசையர் புத்தகத்தை ஆராய போகிறோம். கொலோசையர் புத்தகத்தை குறித்து ஏற்கனவே 2வது பாடத்தில் கொஞ்சம் சில விஷயத்தை படித்தோம். அதனுடைய தொடர்ச்சி, அதாவது கொலோசையர் 1ஆம் அதிகாரம் வசனம் 13 20 வரை இந்த பாடத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். கொலோசியர் 1 13 வரை என்று சொன்னேன். இது எதை குறித்து பேசுகிறது? கிறிஸ்துவினுடைய 4 குணங்களை குறித்து பேசுகிறது, அல்லது கிறிஸ்துவினுடைய 4 செயல்களை குறித்து பேசுகிறது. இந்த 4 செயல் என்னன்றதை நான் முதல்ல சொல்லிடுறேன். அதற்கப்புறம் நம்ம இந்த 4 செயல்களுக்கு உள்ள ஒற்றுமை என்னன்றதை கடைசியில் நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த 4 செயல்கள் என்ன? கிறிஸ்து, வேதம் சொல்லுது கொலோசையர் 1ஆம் அதிகாரம், அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம். 2வது, கிறிஸ்து முதற் பேருமானவர். 3வது, சபையினுடைய தலையாயிருக்கிறார். 4வது, அவர் சகலத்தையும் ஒப்புரவாக்குகிறவர். இந்த 4 விஷயத்தை நம்ம எடுத்து சிந்திக்க போகிறோம். ஒன்றும் அவ்வளவு ஆழமான விஷயங்கள், ஆனால் வேதம் என்றைக்குமே எளிமையாகவே இருக்கும். ஆக அந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. வேதத்தை ஆராய்வதற்கு ஒரு நேரத்தை எங்களுக்கு கொடுக்கிறீரே, ஒவ்வொரு வாரமும் தருகிறீரே, அதற்காக நன்றி தகப்பனே. கிறிஸ்துவை குறித்து படிப்பது எவ்வளவு அல்லாத இன்பம் தகப்பனே. அவரை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களை கண்களை திறந்திரணும். விசேஷமாக பாவங்கள் குற்றங்களை ஒரு விசை மன்னித்து கண்களை திறந்து நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லித்தாரோம். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 8வது பாடம், மேன்மையான கிறிஸ்து அல்லது முதன்மையான கிறிஸ்து. எந்த வகையில் கிறிஸ்து முதன்மையானவர்? அதற்கு தான் 4 காரியங்களை நம்ம படித்துக் கொள்ள போகிறோம். ஆக கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 15 பாருங்க. கொலோசியர் 1 வசனம் 15, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். அவர், இந்த அவர்ன்றது யாரு? வசனம் 14 போங்களேன். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இப்ப இந்த அவர் யாரு? பைபிள் சொல்லுது குமாரனாகிய அவருக்குள். அப்ப குமாரன் யாரா? அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம். என்னவா? அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம். சரி, அதரிசனமான தேவனுடைய ரூபமாய் இருக்கிறார். என்ன? இப்ப இதே விஷயம் எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் வசனம் 3 கவனிங்களேன். இதே விஷயம் அங்கேயும் வருகிறது, நாம் பார்க்கலாம். நம்ம எபிரேயர் 1:3, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்தது. என்ன? அவருடைய மகிமையின் பிரகாசம் தன்மையின் சொரூபமாய் இருந்து was the express image of the Father. அப்ப கொலோசியர் 1 சொல்லுது, அவர் யாரா? குமாரன், அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம். எபிரேயர் 1:3 சொல்லுது, அவர் தன்மையின் சொரூபமாய் இருந்து, எக்ஸ்பிரஸ் இமேஜ், தன்மையின் சொரூபமாய் இருந்து. ஆக இங்க குமாரன் யாரு? அவர்னா பிதாவினுடைய தன்மையின் சுரூபமாய் இருக்கிறார், பிதாவினுடைய தன்மையின் தற்சுரூபமாய் இருக்கிறார். சரி, அந்த பிதாவை எப்படி வசனம் 15 சொல்றாங்க? வசனம் 15 எப்படி சொல்லுது கவனிச்சிங்களா? எப்படி விளக்குது கவனிச்சிங்களா? அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம். தரிசனமான பார்க்கக்கூடிய, அதரிசனமான பார்க்க முடியாத, கண்களுக்கு மறைவாக இருக்கக்கூடிய ஒருவர். ஏன் பிதாவை கண்களுக்கு மறைவாக இருக்கக்கூடியவர்னு சொல்றாங்க?
பைபிள் ஏதாவது இருக்குதா? அந்த அதரிசனமான தேவன் அப்படின்ற வார்த்தையை விளக்குவதற்கு எங்கேயாவது விளக்கம் இருக்குதா? வாங்க, என்றைக்குமே ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கிறாங்கன்னா அதே எழுத்தாளர் வேற எங்கேயாவது எழுதியிருக்கிறாங்களா என்பதை சற்று நம்ம சிந்திக்கணும் என்பதை நம்ம படிச்சுட்டே வரோங்க. 1 தீமோத்தேயுக்கு வந்துருங்க. 1 தீமோத்தேயு 6:16 பாருங்களேன். அவர் அதரிசனமான தேவன் அப்படின்றதுக்கான விளக்கம் வருகிறதா? வசனம் 16, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் தேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. அப்ப இந்த அதரிசனமான அப்படின்ற வார்த்தைக்கான விளக்கம் இங்க வருதா? அவர் எங்க இருக்காராம்? சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறாராம். மனுஷரில் ஒருவரும் அவர் கண்டிராதவரா இருக்கிறாராம். மனுஷர்ல ஒருத்தர் கூட அவரை பார்த்ததில்லை. அடுத்தது, காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். மனுஷர்ல ஒருத்தர் கூட அவரை பார்க்கல. இப்ப மனுஷர்ல ஒருத்தர் கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மனுஷர்ல ஒருத்தர் கூட பார்க்க முடியாது அப்படின்னா தூதர்கள் நிலவரம் என்ன? தூதர்கள் பிதாவை பார்த்துருக்குறாங்களா? நிலவரம் என்ன? இது குறிச்சின விளக்கத்தை நம்ம தீர்க்கதரிசன ஆவி நமக்கு ரொம்ப அழகாக சொல்லுகிறத கவனிங்க. முற்பிதாக்களும் தீர்க்கதரிசனன்ற புத்தகத்தில் முதல் சாப்டரில் 5வது பக்கம் 6வது பக்கம், அதாவது 4வது பேரா 5வது பேரா கவனிங்க. பிதாவை மனுஷர்கள் பார்க்க முடியாது, பார்த்தது இல்லை. தூதர்களாவது பார்த்துருக்குறாங்களா அப்படின்னா, தேவனுடைய அனைத்து ஆலோசனைகளிலும் நோக்கங்களிலும் பங்கு பெறக்கூடிய ஒரே ஒருவராக இயல்பிலும் குணத்திலும் நோக்கத்திலும் நித்திய பிதாவை போன்றவராக வார்த்தையாகிய தேவனுடைய ஒரே பேரானவராகிய கிறிஸ்து இருந்தார். என்னவா? அவருடைய ஆலோசனையில நோக்கத்துல பங்கு பெறக்கூடிய ஒரே ஒருவராக யார் இருந்தாங்களாம்? கிறிஸ்து இருந்தாருன்னு சொல்லுங்க. பிதாவை போல இருந்தவர் தான் கிறிஸ்து. அப்ப அவருடைய ஆலோசனை இருக்கிறது. அந்த ஆலோசனை சங்கத்துல அவரை போய் யார் பார்க்க முடியுமா? கிறிஸ்து. ஏன் பார்க்க முடியுமா அப்படின்னா, அவரை போல இருந்தார். இந்த வசனம் எங்க இருக்குது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்கிற வார்த்தை எங்க இருக்கிறது? கமெண்ட்ஸ்ல போடுங்க. ரொம்ப எளிய விஷயம் தானே. அப்ப ஆதியிலே வார்த்தை இருந்துச்சு, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்துச்சு, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப தேவனோடு தேவன். இன்ட்ரெஸ்டிங்ல. அப்ப பாருங்க, கிறிஸ்து பிதாவினுடைய தற்சுரூபம், கிறிஸ்து பிதாவினுடைய தன்மையின் தற்சுரூபம். சரிங்களா? இப்ப இந்த பிதா யாரு? பிதாவை ஒருவரும் கண்டதில்லை, மனுஷர்ல ஒருவரும் காணவில்லை. தூதர்களாவது பார்த்தாங்களா? தூதர்களும் பார்க்கல, பார்க்கவும் முடியாது. ஏன்னா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் அவர் வாசம் பண்ணுகிறவர். அவர் அப்படி இருக்கிறாரு. அப்ப அவருக்குள்ள போய் பார்த்துட்டு வர்றவர் தான் கிறிஸ்து. இவர் யாரு அப்படின்னா, இவர் தேவன். இவரை போலவே அவர் என்ன பண்றாருன்னா இருக்கிறாரு அப்படின்றத பார்க்கணும். ஆக கிறிஸ்துவ பைபிள் எப்படி சொல்லுது? தற்சுரூபம் என்று சொல்லுகிறது. பிதாவை எப்படி சொல்லுது? அதரிசனமான தேவன் அப்படின்னு சொல்லுது. இப்ப அந்த அதரிசனமான தேவன், காணக்கூடாத தேவனை, காண முடியாத தேவனை காண்பிக்கும்படியாக ஒருத்தர் வராரு. அவர் தான் கிறிஸ்து. அந்த காணக்கூடாத தேவனை, காண முடியாத தேவனை காணக்கூடியவர் யாருன்னா அவர் தான், காண்பிக்கக்கூடியவர் தான் சுரூபம், தன்மையின் சுரூபமாய் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த சுரூபம் என்றால் அர்த்தம் என்ன? சுரூபம் என்றால் அர்த்தம் என்ன? என்ன பைபிளில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 26 பாருங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்ப அவருடைய சாயலா, அவருடைய ரூபமா யார் இருக்கிறாங்க? மனுஷன் இருக்கிறாங்க. அப்ப அவருடைய சாயல்ல, அவருடைய ரூபத்துல யார் வரா? மனுஷன் வரான். ஆக மனுஷனை பார்த்தா யாரை பார்த்த மாதிரி? நம்ம படைப்பாளியை பார்த்த மாதிரி. ரைட்டுங்களா? இதே மாதிரி இன்னொரு விஷயம். ஆக என்ன சொல்ல வரோம்? சுரூபம் என்பது ஒரு காரியத்தை காட்டுதுங்க. இப்ப
காமராஜருக்கு ஒரு சிலைன்னா அவர் காமராஜர் எப்படி இருப்பார் என்பதை காட்டுறது தானே சிலை. கலைஞருக்கு ஒரு சிலைன்னு சொன்னால் கலைஞர் எப்படி இருக்கிறார் என்பதை காட்டுறது தானே சிலை. அப்போ படைத்தவர் யாரு காட்டுறவங்க தான் ஆதாமும் ஏவாளும். இப்போ பிதாவானவர் யாரு? பிதாவானுடைய தன்மை என்ன? தன்மையின் சுரூபம் யாரு? தன்மையின் சுரூபம் கிறிஸ்து. இதே மாதிரி தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு நல்ல விளக்கம் இருக்கு பாருங்களேன். தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் ராஜா ஒரு காரியத்தை செய்தார். 3:1 ராஜாவாகிய நேபுகாத்நேசார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து, நம்ம ஒரு பொற்சிலையை ஒரு சுரூபத்தை ராஜா பண்ணி வைக்கிறாப்புல. இந்த சுரூபம் எங்கேருந்து வந்துச்சு? ஒரு சகலமும் பொன்னால் ஆன ஹெட் டு ஃபுட், தலையில உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் முழுவதும் பொன்னால் ஆன ஒரு சிலையை செஞ்சாரே ராஜா. அது எங்கேருந்து வந்துச்சு? அது 2ஆம் அதிகாரத்தில் தேவன் ராஜாவுக்கு ஒரு கனவு கொடுத்தார். பொன்னான தலை நீரே, மார்பும் புயங்களும் வெள்ளியும், இப்படி ஒவ்வொரு பார்ட்டு ஒவ்வொரு உலோகத்தால் செய்த ஒரு சிலையை ஆண்டவர் காமிச்சார். இதனுடைய இந்த சிலையை அப்படியே கொஞ்சம் மாற்றி அப்படியே பொற்சிலையை கொண்டு வந்துட்டாப்புல. அப்போ இந்த சிலை எதை காட்டுது? அந்த ராஜா கண்ட கனவுல வந்த சிலையினுடைய மாதிரி, அந்த ராஜா கண்ட சிலையினுடைய சுரூபம் இப்படி சொல்லலாம். அந்த சிலையில் என்னவோ தலை மட்டும்தான் பொண்ணு, இங்கே எல்லாமே பொண்ணு. ஆனால் இது எங்கேருந்து வருது? எதை காட்டுது? அதை காட்டுது. அந்த மாதிரி ஒரு பிரதிபலிப்பு. அப்போ இந்த சுரூபம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது பிரதிபலிப்பை காட்டுது. இட் ரெஃபர்ஸ் டு ரிஃப்ளெக்ஷன். அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, ஆதாம் ஏவாள் படைத்தவரனுடைய ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலிப்பு. இந்த சிலை 2ஆம் அதிகாரத்தில் ராஜாவுக்கு கனவுல வந்த சிலையினுடைய லேசான பிரதிபலிப்பு. அப்படின்னா பிதாவினுடைய பிரதிபலிப்பு என்ன? பிதாவினுடைய தன்மையின் சுரூபம் என்ன? பிதாவினுடைய தன்மையின் சுரூபம் யாரு அப்படின்னா கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து பிதாவினுடைய தன்மையின் சுரூபமாக இருந்தார். ஏன் அவர் மட்டும்தான் பிதாவினுடைய சுரூபமா இருக்க முடியுமா? அதுதான், யார் ஒருவர் மட்டும்தான் சேரக்கூடாத ஒளியில போக முடியும். மனுஷங்கள்ல யாரும் போக முடியாது, போனதும் கிடையாது. யார் மட்டும்தான் போயிட்டு வருவாங்க? கிறிஸ்து மட்டும்தான் போயிட்டு வருவாங்க. ஏன் கிறிஸ்து மட்டும்தான் போயிட்டு வருவாங்க அப்படின்னா, அவருடைய தன்மையின் சுரூபம். அவர் தேவன்னா இவரும் தேவன் தான். உங்களுக்கு புரியுதா? அதாவது எப்படி சொல்லணும் பாருங்க, அவர் காண முடியாத தேவன்னா இவர் காணக்கூடிய தேவன். என்ன? அவர் காண முடியாத தேவன்னா காணக்கூடிய தேவன். சேர முடியாத இடத்துல இருக்கிறாருன்னு சொன்னா அவர்கிட்ட போய் சேர்த்து விடுறவர் இவர் தான். அப்ப நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இவர் யாரு அப்படின்னா, இவர் நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். யோவான் 10:30. என்ன? நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அப்புறம் பிலிப்பியர் 2:6 பாருங்க. பல முறை படித்திருக்கிறோம், ஆனாலும் கண்டிப்பாக படிக்கணும் பாருங்க. பிலிப்பியர் 2:6 கவனிங்க. இவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு. அப்ப இவர் யாரா? தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அப்படின்னா அவர் யாரு? அவர் மட்டும் போய் பார்த்துட்டு வராரு. என்ன விஷயம் அப்படின்னா, அவர் தேவனுக்கு சமமானவர். தேவனுக்கு சமமானவர். ஆக என்ன பார்க்குறோன்னா, அப்போ காண முடியாத தேவனை காண்பிக்கிற தேவனாக கிறிஸ்து இருக்கிறார். அதனால தான் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பைபிள் சொல்லுது, அவர் தான் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம். அப்படின்னா 2 பேருடைய தன்மை, 2 பேருடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் ஒன்றுங்க, எல்லாம் ஒன்று தான். ஆகையினால தான் இவர் மட்டும்தான் அவரை கரெக்டாக காட்ட முடியும். மற்ற நீங்களும் காட்டலாம், நானும் காட்டலாம், இயற்கை காட்டலாம், எல்லாரும் காட்டலாம். யார் ஒருத்தர் மிக சரியாக காட்ட முடியும்னா, அவருடைய ஸ்தானம்,
அவருடைய தன்மையா இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் காட்ட முடியும். இப்ப இவர் தான் தன்மையின் சுரூபமாய் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சரி, அவரை கிறிஸ்து காண்பித்தது போல கிறிஸ்துவை இந்த உலகத்துல காட்டுறது யாரு? கிறிஸ்துவை இந்த உலகத்தில் யார் வெளிப்படுத்த வேண்டும்? நீங்களும் நானும் தான். ஆக எப்படி கிறிஸ்து பிதாவை பரலோகத்துல வெளிப்படுத்தினாரோ, எப்படி கிறிஸ்து யாரு எப்படி பிதா யாரு என்பதை பிதா யார் என்பதை பூலோகத்தில் வெளிப்படுத்தினாரோ, அதே போல கிறிஸ்து யார் என்பதை காட்டக்கூடிய தற்சுரூபங்கள் ஆகிய நாம் இருக்கிறோமா? இதுதான் கேள்விங்க. அப்ப நீங்க பிதாவினுடைய தற்சுரூபம் கிறிஸ்துன்னு ஒத்துப்பீங்கன்னா, கிறிஸ்துவினுடைய தற்சுரூபம் நீங்க தானே. அப்ப நீங்க மிக சரியாய் கிறிஸ்துவை காட்டுறீங்களா? மிக சரியாய் அவருடைய தன்மைகளையும் குணங்களையும் நோக்கங்களையும் நீங்க காட்டுறீங்களா? நீங்க யோசிக்கணுங்க. ஆக முதல் விஷயம், கிறிஸ்து யார்? அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபம். சரி, ரெண்டாவது கொலோசியர் 1:15 அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். என்னவா? சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அப்ப சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா சிருஷ்டிகளையும் படைப்பதற்கு முன்பாக இந்த அதர்சனமான தேவன் பிதாவானவர் இவரை படைத்தாரா? என்ன, இவரை படைத்தாரா? இப்பதான் நாம் பார்த்தோம் போன பாயிண்ட்ல, அவர் பிதாவுக்கு சமமானவர், தேவனுடைய ரூபமாய் இருக்கிறவர், அவரும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறாங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஏசாயால பார்க்கிறோம் 9:6 அவர் நித்திய பிதா என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா பைபிள் இங்க சொல்லுது அவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். இப்ப அவர் தான் எல்லாவற்றையும் படைத்தார்னா, அவரை பிதாவானவர் படைத்தார்னா அது சரியா வருதா? ஒரு தேவனை யாராவது படைக்க முடியுமா? படைக்க முடியாது. அப்படின்னா இந்த முதற் பேரு அப்படின்ற வார்த்தையினுடைய விளக்கம் என்ன? ஏற்கனவே படிச்சிட்டோம். யோவான் 10:30 நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். பிலிப்பியர் 2:6 அவர் தேவனுக்கு சமமாய் இருக்கிறவர். யோவான் 1:1 அந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறது. எசையா 9:6 அவர் நித்திய பிதா. அவர் நித்திய பிதா. என்ன, எப்படி பிதாகிறாங்களோ அதே போல இவரும் பிதா தான். அப்படி இருக்கும் பொழுது இப்ப இந்த வார்த்தைக்கான விளக்கம் என்ன? நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், எப்பெல்லாம் ஒரு எழுத்தாளர்கிட்ட ஒரு கேள்வி நமக்கு வருதோ, அதே கேள்விக்கான விடை அதே எழுத்தை எழுதின எழுத்தாளர்கிட்ட இருக்குதான்னு முதல்ல செக் பண்ணிக்கணும். பாருங்க, உங்களுக்கு சொல்றது புரியுதா? பவுல்கிட்ட கேள்வி வருது, ஆனால் பவுலுடைய நிருபங்களுக்குள்ளேயே ஏதாவது பதில் இருக்குதான்னு பார்க்கணும். பெரும்பாலும் இங்கே விட்டதை அங்கே பிடிச்சிருவாங்க. அதான் விஷயம். இப்போ எங்கேயோ பிடிக்க போறார் என்பதல்ல. இப்போ இந்த முதற் பேருன்றதுக்கான விளக்கம் 1:15 நமக்கு வருது கேள்வி. 1:18 பாருங்க, அதே முதற் பேருன்ற வார்த்தை வருதான்னு பாருங்க. இந்த முதற் பேருன்ற வார்த்தையோடு கூட கூடுதலாக ஒரு வார்த்தை வருகிறது. அதுதாங்க நமக்கு துருப்புச்சீட்டு. வசனம் 18 முதற் பேருனா என்ன? வசனம் 18 பைபிளை பேச விடுவோம். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். என்னவா வார்த்தை வந்துருச்சா? 15 வந்த வார்த்தை 18 வருதா? 15 முதற் பேரு, 18 முதற் பேரு. ஆனா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை போட்டு விளக்குறாரு. அந்த விளக்கம் தான், அந்த கூடுதல் வார்த்தை தான் 15க்கு வெளிச்சம் கொடுக்குதுங்க. புரியுதா உங்களுக்கு? நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்குது. அப்ப அவர் முதற் பேரு, இங்கேயும் முதற் பேரு. ஆனா வசனம் 18 என்ன முதற் பேரு? பைபிள் சொல்லுது அவர் மரித்தோரில் இருந்து முதற் பேருமானவர். இப்ப கேள்வி, அவர் தான் மரித்தோரிலிருந்து முதல் எழுந்தவரா? அவர் தான் மரித்தோரிலிருந்து முதல் எழுந்தவரா? இன்னொரு வீட்டு பாடமும் கொடுக்குறேன். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தவர், முதற் பேருமானவர். இது வெளிப்படுத்தல எங்கேயோ வருது, 1ஆம் அதிகாரத்தில் எங்கேயோ வருது. கொஞ்சம் செக் பண்ணுங்க. செக் பண்ணி கமெண்ட்ஸ்ல நீங்க போடுங்க. சரி, அப்ப பாருங்க, அவர் முதற் பேருனா பைபிள் சொல்லுது அவர் மரித்தோரிலிருந்து முதற் பேருமானவர். இப்ப கேள்வி எழுப்பணும் நம்ம,
அவர் தான் மரிச்சதில்லை, ஃபஸ்ட்டு எழுதுது அவர் தானா? இல்லையே, மோசே எழுதியிருக்கிறாப்லையே பழைய ஏற்பாட்டில். இங்கே போயிட்டு எலிசாவை போயிட்டு எழுப்பியிருக்கிறாங்களே. உங்களுக்கு விஷயம் புரியுதுங்களா? அப்புறம் இன்னும் நிறைய பேர் எழுந்திருக்கிறாங்களே. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது எத்தனை பேர் அவர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். லாசரு எழுப்பியிருக்கிறாரே, நாயின் ஊரை சேர்ந்த விதவையினுடைய மகனை எழுப்பியிருக்கிறாரே. இப்போ இவங்கெல்லாம் கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக, கிறிஸ்து மரித்து உயிர்த்ததற்கு முன்பாகவே அவங்கெல்லாம் எழுந்திருக்கிறாங்களே. ஆனால் எப்படி சொல்ல முடியும் அவர் தான் மரித்தோரிலிருந்து முதற் பேருமானவர் அப்படின்னு? இப்போ எத்தனையோ பேர் எழுந்திருக்கிறாங்க, ஆனால் முதல்ல எழுந்தவர் கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்றார். ஏன்? இவர் எழுந்திருக்கலைன்னா மற்ற அனைவரும் எழுந்திருக்கவே முடியாதுங்க. இவர் எழுந்ததுனால தான் அத்தனை பேர் எழுந்திருக்கிறாங்க. இவர் உலகத்திற்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிங்க. அப்போ இவர் எழுந்தா தான் மற்றவங்க எழுந்திருக்க முடியும். அவங்க வேணா முதல்ல எழுந்துட்டு போட்டோம், அது பிரச்சனை கிடையாது. ஆகையினால இவர் இருந்தால் தான் அவங்க. பாருங்க, ஒரு டீமில் கேப்டன் இருக்கிறாங்க. கேப்டனு ஃபஸ்ட்டு தான் இறங்கி ஆடணும் என்பது இல்லைங்க. அவர் லாஸ்ட்டு வரலாம், நடுவில் வரலாம், எங்கே வேணால் வரலாங்க. ஆனால் கேப்டன் இல்லைன்னா டீம் இல்லை. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ லாசரு எழுந்திருந்துக்கிட்டோம், அது எலியா எழுப்பியிருக்கட்டும், எலிசா எழுப்பியிருக்கட்டும், அல்லது மோசே கூட எழுப்பியிருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. கேப்டன் யாரு? கேப்டன் இயேசு கிறிஸ்து. அப்போ அவங்கெல்லாம் எழுந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கிறிஸ்து இல்லாமல், கிறிஸ்து உயிர்க்கலாமல் அவங்களாம் எழுந்திருக்கவே முடியாது. அப்போ இவர்களுடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கும் அவர்களுடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவங்களை எழுப்புற சாவியே இவர்கிட்ட தான் இருக்குது. என்ன இருந்துச்சு அப்படி? இவர்கிட்ட பவுல் சொல்றாரு, இவர்கிட்ட பாவம் இல்லையா? இவர்கிட்ட பாவம் மட்டும் இருந்திருக்குமானால் இவரே எழுந்திருக்க முடியாது. இந்த வசனம் எங்க இருக்குது? 1 கொரிந்தியர் எங்கேயோ படிக்கிறோமோ? எனக்கு தெரியலப்பா. நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இது அடுத்த வீட்டு பாடம். அப்ப அவர் எழுந்திருக்கலன்னு சொன்னா நம்மளாம் எழுந்திருக்க முடியாது. அவர் எழுந்தாருன்னு சொன்னா அவர்கிட்ட பாவம் இல்லை என்ற அர்த்தம். அப்ப எல்லாரும் எழுந்திருக்கலாங்க. ஆனா அவர்களை யாரை வச்சு இப்பதான் எழுப்பியிருக்கிறார்? முன்பாக கூட போய் எழுப்பியிருக்கலாங்க, அதெல்லாம் மேட்டரே கிடையாது. ஆனா அவங்களாம் கேப்டன் கிடையாதுங்க. ஒரு விஷயம் புரியுதா? அப்ப மரித்தோரிலிருந்து முதற் பேருமானவர்னா அது என்ன அர்த்தம்னா, முதல்ல எழும்புறவர் என்பது அல்ல. அவர் விசேஷமான கணத்தை உடையவர், விசேஷமான இடத்தை உடையவர். இன்னொரு வசனம் கூட பாருங்களேன். சங்கீதம் 89ங்க. சங்கீதம் 89க்கு வாங்க. இன்னொரு முதற் பேருமானவர் அப்படின்றதுக்கு இன்னொரு அழகான விளக்கம் இருக்குது. சங்கீதம் 89, சாம்ஸ் 89. சங்கீதம் 89ல் 27க்கு வாங்க. சங்கீதம் 89:27, நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும். அப்ப இங்க யாரை சொல்றாங்க? இங்க ஆண்டவர் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். அப்ப இங்க ஆண்டவர் 8வது மகனான தாவீது சொல்றாருங்க. இன்னொரு பாருங்களேன், யாக்கோபு உண்மையிலே அவன் 2வது பிள்ளைங்க. ஆனா அவனை முதற் பேருமானவன் சொல்லிட்டு பைபிள் அங்க சொல்றத கவனிங்க. அப்ப அவன் பிறந்தது என்னமோ 2வது தான், ஆனா அவனை முதற் பேருன்றாங்க. ஏன்னா அவன்கிட்ட தான் சேஷ்ட புத்திர பாகத்தை ஆண்டவர் கொடுத்தார். அவன்கிட்ட தான் அந்த அழைப்பு இருந்துச்சு. அதனால என் மூத்த பிள்ளைப்பா அவன் அப்படின்றார். உங்களுக்கு புரியுதா? சரி, இன்னொரு யதார்த்தமான விஷயம். நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறோம்? நம்ம சீஃப் மினிஸ்டரை எப்படி சொல்கிறோம்? ஆங்கிலத்தில் சீஃப் மினிஸ்டர் அப்படின்றத, தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் சீஃப் மினிஸ்டரை தமிழ் எப்படி சொல்கிறோம்? முதலமைச்சர்ன்றோம். அப்போ முதல்னா என்ன அர்த்தம்? சீஃப்னு அர்த்தம். முதற் பேருனா பிள்ளைகள்லேயே அவர் தான் மூத்த பிள்ளை. என்ன, மரித்தோரிலிருந்து முதல்ல வந்தவர். முதல் என்றால், முதலமைச்சர் என்றால் முதல் நம்பர் கிடையாது, முதன்மையான, மேன்மையான, உயர்வான என்று அர்த்தம். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சரிங்களா? அதான் நிறைய இடத்துல ஆண்டவர்
முதற் பேருமானவர்னு சொல்லி அழைப்பார். அவங்கெல்லாம் 2வது பிள்ளைங்க, 3வது பிள்ளைங்க, 7வது பிள்ளைகளாக என்ன செய்வாங்கன்னா இருப்பாங்க. ஆக முதற் பேரு அப்படின்னா மேன்மையான பிள்ளை, விசேஷமான பிள்ளை, மிகவும் கனமான ஒரு நபர் என்று சொல்லி அர்த்தமே ஒழிய முதலமைச்சர்னா முதல் என்பது அல்ல. சரிங்களா? அப்போ அவர் எப்படி முதற் பேருமானவராக இருக்கிறாரோ அதே போல பாருங்க, யாக்கோபு 1:18 பாருங்க, அவர் எப்படி பிதாவுக்கு முதற் பேராக இருக்கிறாரோ, மூத்த பிள்ளை அவர் இருக்கிறாரோ, வசனம் 18, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். எப்படியா? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அவருடைய சிருஷ்டிகளிலேயே நாம் முதற் பலன்களாக நம்ப மாறுவதற்கு நம்ம சத்திய வசனத்தினால் நம்மளை ஜனிப்பித்தார். அப்ப கிறிஸ்து பிதாவினுடைய தற்சரூபம். நம்ம கிறிஸ்துவனுடைய தற்சரூபமா இருக்கிறோமா? நம்ம கிறிஸ்துவை காட்டுகிறோமா? அவருடைய தன்மையின் சுரூபமாக நம்ம இருக்கிறோமா? இதுதான் முதல் கேள்விங்க. 2வது கேள்வி, அவர் பிதாவினுடைய முதற் பேருன்னு சொன்னா, இப்போ பைபிள் இங்கே ஒரு பெரிய உண்மையை போட்டு உடைக்குது. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில், உலகம் முழுவதும் அண்ட சராசரத்தில் நாம் முதல் பலன்களாவதற்கு சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். அவருக்கு எத்தனையோ புள்ள இருக்குதுங்க, எத்தனையோ தேவகுமாரர் இருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட தேவகுமாரர்கள் மத்தியில் சத்திய வசனத்தினாலே நம்மை ஜனிப்பித்தார். அப்போ எத்தனையோ புள்ள இருக்கலாம். இந்த புள்ள ஒரு ஆடு ஓடிருச்சு, அந்த ஆடு திரும்பி வந்துருச்சு, இந்த ஆடு தான் முக்கியமான ஆடு. என்ன? அப்போ இந்த ஒரு உலகம்தான் போயிருச்சு, இந்த ஒரு உலகம்தான் என்னுடைய முதல் பேர், என்னுடைய முதற் பலன். ரொம்ப ஸ்பெஷல் ஆடாக மாறிடுச்சா இல்லையா? யோசிங்க. அப்போ அண்ட சராசரம் இருக்குதுங்க. நம்ம சத்திய வசனத்தினால் நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது நாம் தேவனுக்கு முதற் பலனாக, முதற் பேராக நாம் மாறுகிறோம். இப்போ உங்களுக்கு புரியுதா? எவ்வளோ அழகான திட்டம். எவ்வளவோ உலகம் இருக்குது, ஆனால் நீங்கள் தான் மூத்த பிள்ளை அப்படின்ற ஸ்டேட்டஸை எப்படி கிறிஸ்துவுக்கு கொடுத்தாரோ அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாரு. எப்படி கிறிஸ்து தன்மையும் தரிசுரமாக இருக்கிறாரோ அதை போல் நீங்களும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். சரி, இப்போ கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நம்ம எத்தனை விஷயம் படிப்போம்னு சொன்னேன்? கிறிஸ்துவை பற்றி 4 விஷயம் படிப்போம்னு சொன்னேன். 2 விஷயம் பார்த்துட்டோமா? அவர் அதரிசனமான தேவனுடைய திருஸ்வரூபம் 1, அடுத்தது அவர் முந்தின பேருமானவர் 2. இப்போ 3வது பாருங்க, கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, வசனம் 18 பாருங்களேன். இன்ஃபேக்ட் அவர் முந்தின பேரு அப்படின்னு சொல்லும்போது அவர் இன்னொரு வசனம் கூட சொல்லுது பாருங்க. அவர் பிறக்கலைங்க, அவர் தொடங்கலைங்க. அதுதான் விஷயம். அவருக்கு துவக்கம் ஒன்று அவருடைய பிறப்புனால இருக்குமானால் அவர் கடவுளாக இருக்க முடியாதுல்ல. அதான் பைபிள் சொல்லுது. வசனம் 16 பாருங்க. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப அவர் மூலம்தான் எல்லாமே படைக்கப்பட்டுச்சு அப்படின்னா எப்படிங்க அவர் படைத்திருப்பார்? இதைதாங்க அவர் உடைக்கிறார். முந்தின பேரு அப்படின்ற விஷயம் தப்பா புரிஞ்சுக்க போறீங்கன்றதுக்காக தான் பவுல் சொல்றாரு, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் பிதா படைச்சு வச்சிருக்கிறாரு. ஏன் அவருக்காக? ஏன்னா அவர் தான் பிதாவை வெளிப்படுத்துகிற திருஸ்வரூபம். சரிங்களா? இந்த அவர் தான் எனக்காக உலகத்தை போய் மறிக்கிறவர். சரிங்களா? அப்போ அவரே சகலத்தையும் உண்டாக்குனவர்னா அவர் உண்டாக்கப்பட்டவர் என்று சொல்லலாமா? சொல்ல முடியாது. இப்போ பாருங்க, வசனம் 17 2வது ரீசன், அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவராக இருக்கிறார். அப்போ அவருக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி இங்கிருந்தா அவர் பிறந்தார், இங்கிருந்து அவர் படைக்கப்பட்டாருன்னு சொல்லாமா? சொல்ல முடியாது. சகலத்தையும் படைத்தவர், எல்லாவற்றுக்கும் முந்தினவராக இருக்கிறார், எல்லாவற்றையும் படைத்தவர். அவரே படைப்பாளின்னு சொல்லாமே ஒழிய அவரை ஒருத்தங்க படைச்சாங்கன்னு சொல்லாமா?
எல்லாவற்றுக்கும் முந்தினவர், அவருக்கு ஒரு துவக்கம் இருக்குன்னு சொல்றது சரியாகுமா? இல்லை. அப்படின்னா முந்தின பேருன்னு அர்த்தம் என்ன? சரிங்களா? அதுதான் சொல்கிறோம்ல, அவர் ரொம்ப சீஃப், முதன்மையான, விசேஷமான, மேன்மையானவர் என்று அர்த்தம். அவருடைய மரணம் மற்ற மரணங்களிலும் விசேஷமானது, அவருடைய பிறப்பு மற்ற எல்லா பிறப்புகளிலும் விசேஷமானது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோங்க. அப்போ அவர் தன்மையின் சுரூபம், அடுத்தது அவர் முதற் பேருமாய் இருக்கிறாரு. இப்போ மூன்றாவதுக்கு வருவோம். வசனம் 18, கொலோசியர் 1:18. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். என்னவா? அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். அப்போ சரீரம் எதுக்கு ஒப்பிடப்படுது? சரீரம் சபைக்கு ஒப்பிடப்படுது. ஏன்னா உடம்பு இருக்குது, தலை இருக்குது. சரிங்களா? உடம்பு, தலை இருக்குது. இந்த உடம்பு எதுக்கு சொல்கிறாங்க? இந்த உடம்பு சபை. இப்போ இந்த உடம்பினுடைய தலை யார்? தலையினுடைய வேலைப்பாடு தான் என்ன? தலை அதுதான் சரீரத்தை வழி நடத்தணும். தலை தான் இந்த சரீரத்தை ஆளுகை செய்யணும். இந்த தலை தான் இந்த சரீரத்தை வழிகாட்டணும். அதுதான் தலை. இப்போ இந்த தலை யாரு? யதார்த்தத்தில் தலை தலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? அவர் தான் தலைவர் என்ற அர்த்தம். சபையினுடைய தலைவர் யார்? சபையினுடைய தலைவர் யார்? அவர் தாங்க. நம்ம இன்னைக்கு வழக்கமாக தலைவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறோம்ல, இதெல்லாம் சொல்கிறத தவிர்க்கணுங்க நம்ம. அப்போ உண்மையிலேயே சபையினுடைய தலைவர் யாருங்க? சபையினுடைய தலைவர் யாருன்னா கிறிஸ்து தாங்க. சரி, அவர் எப்படி சபையினுடைய தலையாய் மாறினார்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். தலைவராக எங்கே இருந்தாலும் சரிங்க, வீட்டிலையும் சரி, அல்லது சபையிலையும் சரி, அல்லது ஊழியத்திலையும் சரி, தலைவராக ஆண்டவர் ஒருத்தரை வைக்கிறாங்க அப்படின்னா, கிறிஸ்து எப்படி தலைவராக மாறினார்? கிறிஸ்து என்ன செஞ்சார்? பிதா அவரை தலைவராக வச்சிருக்கிறாரு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 6 நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா? அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இப்ப ஆதலால் தாழ்த்தினபடினால, அடிமையின் ரூபம் எடுத்தபடினால தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, அப்ப தேவன் என்ன பண்றாரு? ஏன் தலையா கொண்டு சபைக்கு தலையா வைக்கிறாரா? அவரு இப்படி தன்னை தாழ்த்துறாரு, ஆகையினால பிதா தன்னை உயர்த்துறாரு. அப்ப தலைவர்னா என்ன குவாலிஃபிகேஷன்? யாரு அதிகமாக தாழ்த்த முடியும் அவங்க தாங்க தலைவர் போஸ்ட் பிதா கொடுக்குறாரு. உங்களுக்கு புரியுதா? அப்போ எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவர் கிறிஸ்துக்கு இருக்குதுன்னு சொன்னால், அந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாருன்னு சொன்னால், அந்த அளவுக்கு தாழ்த்தி இருக்கிறாருங்க. மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், எனவே அவரை உயர்த்தினார். அப்போ சபைக்கு தலைவராக ஏன் கிறிஸ்து இருக்கிறாரு? சபைக்காக அவர் அந்த மாதிரி தன்னை தாழ்த்தினார். சபை தன்னை சுத்திகரித்துக் கொள்வதற்கு தம்மை தாமே அவர் தாழ்த்தி இருக்கிறாருங்க. எனவே சபைக்கு தலைவராக இருக்கிறார். இதை வேற ஒரு கோணத்தில் சொல்லணும்னு சொன்னால், மத்தேயு 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 16 வசனம் 18. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுகிறேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. எதை மேற்கொள்வதில்லை? சபையை மேற்கொள்வதில்லை. எப்ப கண்டிஷன் இருக்கு? பாதாளத்தின் வாசல்கள் அதை சபையை மேற்கொள்வதில்லை. எப்பங்க? எப்ப அப்படின்னா, என்னைக்கு சபையானது இந்த கல்லு மேல அமைஞ்சிருக்குதோ, கல்லு மேல கட்டப்பட்டிருக்குதோ, சபையை கல்லு மேல கட்டப்பட்டிருக்கும் பொழுது பாதாளத்தினுடைய எந்த ஆயுதமும் அதை வீழ்த்தாது. அந்த கல் என்பது என்ன? தானியேல் 2 படிக்கிறோமா? சரிங்களா? மற்ற இடத்துலையும் படிக்கிறோமா? மத்தேயுல படிக்கிறோமா? அந்த கல் யாரு? கிறிஸ்துவை தான் குறிக்குது. அந்த கல் பேதுரு அல்ல. எப்பா, நீ பேதுருவா இருக்கிற, ஓ மேல கல்லை ஓ மேல சபையை கட்ட முடியாது. அப்ப இந்த கல் கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து மேல நான் சபையை கட்டுறேன், என் மேல நான் சபையை கட்டுறேன் நான். அப்ப என் மேல சபை கட்டப்படுமானால் அந்த சபை விழாது,
பாதாளத்தினுடைய வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. அப்போ இந்த கல் மேலே கட்டப்படணும். இதே மாதிரி ஊமை வேற எங்கேயாவது இருக்குதா? கற்பாரின் மேல் வீட்டை கட்டுகிறவன் புத்தி உள்ளவன். என்ன அந்த ஊமை எங்கே இருக்குது? பைபிள் எங்கேயோ இருக்குல்ல. இந்த வாட்டி நான் வசனமும் சொல்ல மாட்டேன், அதிகாரமும் சொல்ல மாட்டேன், புத்தகமும் சொல்ல மாட்டேன். நீங்கள் கண்டுபிடிங்க. கற்பாரின் மேல் கட்டுகிறவன். அதே தான் இங்கே. இந்த கல்லின் மேல் கட்டுகிறவன் கற்பாரின் மேல் தன் வீட்டை கட்டுறான். இங்கே கல்லின் மேல் சபை கட்டப்படுது. அப்போ அந்த ஊமை எங்கே இருக்குது? கொஞ்சம் எடுத்து நீங்கள் கமெண்ட்ஸில் போடணும். இப்படி தான் பைபிளை நம்ம வந்து படிச்சுக்கணுங்க. அந்த பைபிள் படித்துக்கொள்வதற்கான ஒரு அருமையான ஒரு நேரம் இது, பிரசங்கம் அல்ல. அப்போ இதே மாதிரி கல்லின் மீது கட்டப்படும் அர்த்தம் என்ன? எபேசியர் 2ல் பவுல் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். எபேசியர் 2 கிறிஸ்து மீது கட்டப்படணும்னா அர்த்தம் என்ன? இதுதான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அப்போ கிறிஸ்து மீது கட்டப்படுற அர்த்தம் என்ன? கிறிஸ்துவினுடைய வார்த்தை மீது. இந்த வார்த்தையில் பாருங்க, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மீது. அப்போ இந்த தலை சரீரத்தை வந்து கண்ணை மூடு, டக்குன்னா கண்ணை மூடுங்க, சரிங்களா? கையை நீட்டு, கையை நீட்டுங்க. தலை சொல்கிறத கை செய்யணுங்க, தலை சொல்கிறத இந்த சரீரம் செய்யணுங்க. அப்போ தான் அது தலையோடு இருக்குன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா தலையில்லா முண்டம், தலை இருந்தும் முண்டம். என்ன? அப்போ புரிஞ்சுக்க வேண்டியது, என்றைக்கு கிறிஸ்து சொல்கிறத, அவருடைய வாக்கியம் பைபிள் சொல்கிறத சபை கேட்கிறதோ அன்னைக்கு சரீரமும் தலையும் இசைந்திருக்கிறது என்ற அர்த்தம். நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை உங்களுடைய சபை கேட்கிறதா? தலை சொல்கிற பேச்சை இன்னைக்கு சரீரம் கேட்குது, என்ன நினைக்கிறீங்க? அப்போ ஆனால் சபையினுடைய அஸ்திபாரமாய் கிறிஸ்து இருக்கிறார், சபையினுடைய தலையாய் கிறிஸ்து இருக்கிறார். எப்படி கிறிஸ்து உயர்ந்தார்? அவர் தாழ்ந்தார், எனவே அவர் உயர்ந்தார். ஆக பிதாவினுடைய தற்சுரூபம் கிறிஸ்து. அவர் சிருஷ்டிகளில் முதற் பேருமானவர் கிறிஸ்து. அடுத்தது அவர் தான் சபையினுடைய தலையாய் இருக்கிறார். சரி, 4வது கொலோசியர் 1:20. கொலோசியர் 1:20, வசனம் 19 பாருங்க. சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும். எல்லாமே அவருக்குள்ள, தெய்வத்தன்மை எல்லாம் அவருக்குள்ள வாசமாய் இருக்குதான். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, கவனிங்க, முதற் பேருமானவர், தற்சுரூபமானவர், சபையினுடைய தலைவர். அவர் என்ன செய்கிறாரா? சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. சிலுவையினாலே உலகத்தை ரட்சித்தாருன்னு சொல்லாமல் இங்கே குண்டை தூக்கி பவுலார் போடுறாரு. போகிற போக்கில் குண்டை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார். சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் அவர் தமக்குள்ளாக அவர் ஒப்புரவாக்கி கொள்கிறார். அப்போ அவர் ஒரு பக்கம் பூமியில் உள்ளதை ஒப்புரவாக்குறார், இன்னொரு பக்கம் அவர் பரலோகத்தில் உள்ளவைகளை ஒப்புரவாக்குறார். எப்படி ஒப்புரவாக்குறார்? சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே இருவரையும் ஒன்றாக தனக்குள்ளாக மாற்றுகிறார். பரலோகத்தில் ஒரு குடும்பம் இருக்குதுங்க, பூலோகத்தில் ஒரு குடும்பம் இருக்குதுங்க. இந்த 2 குடும்பத்தையும் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே அவர் ஒப்புரவாக்குகிறாருன்னா, கேள்வி, இந்த பூலோக குடும்பம் அவரை விட்டு போயிருச்சா? போயிருச்சு. சொல்கிற பேச்சை கேட்கல, ஒரு ஆடு போயிருச்சு. சரி, அது தெரிஞ்ச கதை. பரலோகத்தில் உள்ளவைகளை ஏங்க ஒப்புரவாக்கணும்? உங்களுக்கு புரியுதா? பரலோகத்தில் உள்ளவைகளை யார் இருக்கிறா? பரலோகத்தில் தூதர் இருக்கிறாங்க. அவங்களையும் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரணுமா? அர்த்தம் என்ன? சரி, இந்த வசனம் எங்கே இருக்குது? அவர் வேடிக்கையானார், மனுஷருக்கும் தூதருக்கும் வேடிக்கையானார். என்ன அது எங்கே இருக்குது? He was made a spectacle unto angels and men. அந்த விஷயம் எங்கே இருக்குது? அவர் வேடிக்கையானார், வேடிக்கை பொருளாக மாறினார். என்ன அப்போ தூதர்கள்லாம் அவரை பார்க்குறாங்க. ஏன் தூதர்கள்லாம் பார்க்கணும்?
மனுஷங்கள்லாம் பார்க்குறாங்கன்னா அது வேற விஷயங்க. தூதர்கள்லாம் ஏன் பார்க்கணும்? ஏன் எதுக்காக கொண்டு வரோம் இந்த விஷயத்தெல்லாம்? பரலோகத்தில் உள்ளவைகளை ஒப்புரவாக்கணும், பூலோகத்தில் உள்ளவைகளை ஒப்புரவாக்கணும், சிலுவையினாலே ஒப்புரவாக்கணும். அப்போ சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே மனுஷர்களை, மனுஷ குடும்பத்தை தனக்கு ஒப்புரவாக்குறார். பரலோகத்தில் உள்ள தூதர்களை எப்படிங்க அவரோட ஒப்புரவாக வைக்க முடியும்? அவங்க ஒப்புரவாகலையா? ஒப்புரவாக இருந்தாங்க. என்ன ஆனாலும் கூட பைபிள் சொல்லுது, அவர் தூதர்களுக்கு வேடிக்கையானார். வேடிக்கைனா காட்சி பொருளாக மாறினார். தூதர்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன ஸோ அப்போ காட்சி பொருளாக பார்க்குறாங்க. இதுதான் ஆசிரியப்பு கூடாரத்தில் தூதர்கள்லாம் எதையோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். அது எங்கே இருக்குது ஆசிரியப்பு கூடாரத்தில் தெரியுமா உங்களுக்கு? தூதர்கள் எதையோ 2 தூதர்கள் அவரை உற்று நோக்கி பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன் இந்த சிலையை வடித்து ஏன் ஆசிரியப்பு கூடாரத்தில் கிறிஸ்து போய் வைக்கிறாரு? இதுதான் ரோமன் கத்தோலிக்க சகோதரர்கள் பார்த்தீங்களா இயேசுவே சிலையை வைக்க சொல்லிட்டாரு பார்த்தீங்களா? அப்போ சிலை வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைங்க, நாங்கள் சும்மா சுரூபமாக வச்சுருக்குறோம், அவ்வளோதான். இப்படி அவங்க அடிக்கிறாங்க. சரி, பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ தூதர்கள் ஏங்க எதையோ உற்று நோக்கி கொண்டிருக்கிறாங்க? இந்த சிலை, இந்த வடிவமைப்பு எங்கே இருக்க கூடாரத்தில்? இப்படி அர்த்தம் என்ன? அதுதான் பவுல் சொல்கிறாரு, தூதர்களுக்கு வேடிக்கையானார். He was made into spectacle unto angels. என்ன அப்போ எதுக்கு? இந்த விஷயத்தை தான் உடைக்குது தீர்க்க தரிசனாவி. அங்கே தான் உதவி செய்து பாருங்களேன். யுகங்களின் வாஞ்சை என்கிற புத்தகத்தில் இந்த மாதிரி எழுதப்பட்டிருக்குங்க, கவனிங்க. கிறிஸ்து சிலுவையில் தொங்கியதை பரலோகம் துக்கத்தோடும் பிரமிப்போடும் பார்த்தது. என்னவா? கிறிஸ்து சிலுவையில் தொங்கியதை பரலோகம் துக்கத்தோடும் பிரமிப்போடும் பார்த்தது. சாத்தானும் அவனுடன் இணைந்த அனைவரும் தேவப்பிரசனம் பட்சிக்கிற அக்னியாக தங்களுக்கு விளங்கும் அளவிற்கு கலக வாழ்க்கையால் அவர்கள் இசைவற்றலானார்கள். அன்பாகவே இருக்கிறவரின் மகிமை அவர்களை அழிக்கும். மாபெரும் போராட்டத்தின் துவக்கத்தில், கவனிங்க, பரலோகத்திற்கு கிறிஸ்துவினுடைய சிலுவை என்ன செய்யுதுன்னு பாருங்க. மாபெரும் போராட்டத்தின் துவக்கத்தில் தூதர்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் மாபெரும் போராட்டம் முடியும் போது அப்படி இருக்காது. அப்போது மீட்பின் திட்டம் முடிந்திருக்கும். சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து அறிவு ஜீவிகளுக்கும் தேவனுடைய குணம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். அப்போது தூதர்கள் இரட்சகருடைய சிலுவையை பார்க்கும்போது களி கூறுவார்கள். கல்வாரி மீது செலுத்தப்பட்ட பலியின் விளைவுகளை கிறிஸ்துதாமே முற்றிலுமாக அறிந்திருக்கிறார். இவை அனைத்தும் நடக்கும் என்று எதிர்பார்த்தவராகவே சிலுவையின் மீதிருந்து முடிந்தது என்று சொன்னார். என்னவா? சிலுவையில் ஆண்டவர் சொல்றாரு முடிந்தது அப்படின்னு. அர்த்தம் என்ன? பரலோகத்தில் சாத்தான் அவரை குறித்து பொய் பேசிட்டான். பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருந்தான். அவன் பேசிட்டான். அந்த பொய்யை கேட்டு பல கோடி தூதர்கள் அவன் பக்கம் போயிட்டாங்க. ஆனால் அவரோடு கூட இருந்த தூதர்கள் சாத்தான் பக்கம் போகலை, அவரோடு கூட இருந்துட்டாங்க. இப்போ அவர்களுக்கு காட்சி பொருளாக கிறிஸ்து இருக்கிறார். என்ன? அவர் நடக்கும்போது, அவர் பேசும்போது பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ சிலுவையில் அவர் அந்த கேடடைந்தார். அப்படியும் பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லும் பொழுது இவர் தெய்வம்பா, இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்ற விஷயத்தை தூதர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ முடிந்தது. உங்களுக்கு விஷயம் புரியுதா? இப்போது முடிந்தது. அப்போ அதே போல் அப்போ சாத்தான் அழிக்கப்பட்டிருக்கணுமே உடனே. ஏன் சிலுவையில் அழியப்படலை? அப்போ அந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு, தேவன் அன்பாகவே இருக்கிறார்ன்ற வெளிப்பாடு கடைசி காலத்தில் அவருடைய பிள்ளைகள் வழியாக தூதர்கள் பார்ப்பார்கள். அப்படி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு சிலுவை புரிய வரும், சிலுவை நாதரின் அன்பு புரிய வரும். அப்போ உங்களுக்கு புரியுதா என்ன சொல்கிறோன்னு சொல்லிட்டு? அப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் கிறிஸ்துவுக்குள் அவர் ஒப்புரவாக்குறாரு. சிலுவையில் புரிஞ்சிச்சு. கடைசி நாட்களில் அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையை தூதர்கள் பார்த்துக்கிட்டே வராங்க. சரிங்களா? அவங்க ரெக்கார்டு எழுதிக்கிட்டே வராங்க. எழுத என்னடா இவங்க இப்படி வாழ்கிறாங்களே, இப்படி இருக்கிறாங்களே, கிறிஸ்துக்காக இதெல்லாம் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோட் எடுக்க
அவர்களுக்கே கிறிஸ்துவுக்கும் அவங்களுக்குமான உறவு அதிகமாகும். இதுதான் கிறிஸ்து சொன்னார், முடிந்தது. அப்போ என்ன ஆரம்பித்தது? கலகம் ஆரம்பித்தது, அது முடிந்தது. சிலுவையில் அந்த பொய்யை தெளிவாகுது. எது பொய் எது மெய் என்று விளக்கி காட்டப்படுது. அப்போ யார் கிறிஸ்து? அவர்தான் பிதாவினுடைய தற்சுரூபம். யார் கிறிஸ்து? சகல சிருஷ்டிகளில் முதற் பேரு. யார் கிறிஸ்து? சபையினுடைய தலை. யார் கிறிஸ்து? அவர்தான் சகலத்தையும் சிலுவையினாலே ஒப்புரவாக்குகிறவர். அப்போ அவர் தாங்க படைப்பாளி, அவர் தாங்க படைத்தவர், அவர் தாங்க தேவன், அவர் தாங்க பிதாவுக்கு சமமானவர், அவர் தாங்க நித்திய பிதா. அந்த நித்திய பிதா இப்ப மரிக்கணும் என்பதற்காக முதற் பேராக மாறுகிறார். என்ன? முதற் பேராக உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். இப்ப அப்படி தன்னை ஒப்பு கொடுப்பதினால சபையினுடைய தலைவராக அவர் மாறுறாருங்க. சபையினுடைய தலைவராக அவர் பரலோகத்தில் மாறி கனத்தினால் மகிமையினால் முடிசூடப்பட்டு இப்ப சகலத்தையும் தனக்கு ஒப்புரவாக்குகிறாங்க. அவர் மரித்த பிற்பாடு மரணத்தினுடைய என்ன விஷயன்றத நற்செய்தியை அதை சொல்லி ஒரு பக்கம் மனுஷங்களையும் ஒரு பக்கம் தூதர்களையும் அவர் புரிய வைக்கிறார். இதெல்லாம் இந்த 4 விஷயங்கள். சுரூபமாய் இருக்கிறார், முந்தின பேருமாய் இருக்கிறார், தலையாய் இருக்கிறார், அதற்கப்புறம் இப்போ படித்தோம் நம்ம அவர் ஒப்புரவாக்குகிறார். இதெல்லாம் யாருக்காக செய்கிறார்? எல்லாமே கிறிஸ்து நமக்காக, நம்மை மீட்பதற்காக. கொலோசியர் ஒரு பக்கம் மேலே போய் அடிக்குதுங்க. மனுஷனை மட்டுமல்ல, பரலோகத்தில் உள்ள தூதர்களுக்கும் இன்னும் மேலான தெளிவை கொடுப்பதற்காக அவர் இருக்கிறாங்க. அப்போ இந்த 4 விஷயம் சொல்லும்போது ஒட்டு மொத்தமாக பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சரை எல்லாத்தையும் பவுல் போட்டு உடைச்சிட்டாரா? கொலோசியர் புஸ்தகம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. ஆரம்பிக்கிறதே அமோகமாக ஆரம்பிக்குது, பட்டையை கலப்புதுன்னு சொல்லலாம். அப்போ கிறிஸ்து அவர் தற்சுரூபமாக இருக்கிறார். நீங்கள் சுரூபமாக இருக்கிறீங்களா? அவர் முந்தின பேருமானவர். நீங்கள் மூத்த பிள்ளையா நீங்கள் இருக்கிறீங்களா? அவர் சபைக்கு தலையாக இருக்கிறார். அவர் பேச்சை நீங்கள் கேட்குறீங்களா? அவர் ஒப்புரவாக்குறார். நீங்கள் ஒப்புரவாயிருக்கிறீங்களா? யோசிங்க. ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, இந்த மேலான பாடத்திற்காக நன்றி தகப்பனே. கிறிஸ்து தாழ்ந்தது போல நாங்கள் தாழ்மையாய் மாற எங்களுக்கு உதவி செய்திடலாம். கிறிஸ்து தலையாய் இருக்கிறது போல அந்த தலையுடைய பேச்சு நாங்கள் கேட்க உதவி செய்திடலாம். அப்பா, நாங்கள் கிறிஸ்துக்குள்ள ஒப்புரவாக்கவும் உதவி செய்யுங்கப்பா. இந்த ஜெபத்தை நாங்கள் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே.